அன்பான தமிழ் உறவுகளே, உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் காற்றைகளால் மகிழ்விக்க வருகிறது வலைச்சுடர் வானொலி. உலகம் முழுவதும் பறந்து விரிந்து படர்ந்து வாழக்கூடிய தமிழ் உறவுகளுக்கு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் தோழன் இனிய ஹாஜி. நமது வலைச்சுடர் வானொலி தமிழகத்தில் நிறைந்து வாழக்கூடிய ஆளுமைகளை நேர்காணல் செய்து கொண்டிருக்கின்றோம். கலை, இலக்கியம், வரலாறு, அரசியல், ஆன்மீகம், அதிகாரம், ஊடகம் போன்று சமூக பணிகளிலே தங்கள் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களையும் நாம் நேர்காணல் செய்திருக்கின்றோம் என்பதை தாங்கள் அறிவீர்கள். அந்த வகையிலே மங்களம்பேட்டையை சார்ந்த சமூக சிந்தனையாளர், சமூக ஆர்வலர், பல்வேறு சுற்றுச்சூழல் சார்ந்து கன்சியூமர் ரைட்ஸ் என்வயர்மெண்ட் ப்ரொடக்ஷன் கமிட்டிலையும், அதேமாதிரி ஃபெடரேஷன் ஆஃப் கன்சியூமர் ஆர்கனைசேஷன், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், இப்படி பல்வேறு விஷயங்களிலே தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு எளிய மக்களின் வாழ்வியல் தேவைகளை அறிந்து புரிந்து அரசின் மூலம் பல்வேறு தகவல்களை சரிபார்த்து அப்படி சரியான தகவல்களை வழங்காத அரசு அதிகாரிகளை மேல்முறையீடு செய்து அவர்களிடமிருந்து நமக்கு சாமானிய மக்களின் உரிமைகளை பெற்றுத்தரக்கூடியவராகவும், கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட தகவல் உரிமை சட்டத்தின் கீழான வழக்குகளை அல்லது முறையீடுகளை செய்த நயனா முகமது அவர்கள் நம்மோடு பேச இருக்கின்றார்கள். வாருங்கள், அவர்களை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். அல்ஹம்துலில்லாஹ். மிகவும் சிறப்பு. உங்களை பற்றி தெரிந்து கொண்டதில் உங்களை எனக்கு அறிமுகம் செய்து வைத்த தோழர் ஆபிருதீன் அவர்களையும் இந்த நல்ல நேரத்திலே நினைவு கூர்ந்து, கிட்டத்தட்ட 60 வயதுக்கு மேற்பட்டு 63 வயதாகிவிட்டது. இந்த வயதிலும் ஒரு அலுவலகத்தை தங்கள் வீட்டிலேயே வைத்து பல்வேறு அரசு துறை சார்பாக நீங்கள் இந்த பொதுநல விஷயங்களுக்காக வேண்டி தகவல் உரிமை சட்டத்தின் மூலமாகவும் மற்றும் பல்வேறு இயக்கங்களிலே அமைப்புகளிலே பங்கெடுத்து கொண்டு சிறப்பாக பணி செஞ்சிட்டு இருக்கீங்க. இப்போதைய முதல்ல உங்கள்கிட்ட இப்போலேருந்து போயிடுவோம். இப்போ நீங்க என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? உங்களுடைய பணி பற்றி சொல்லுங்களேன். இப்போது மக்கள் என்னோட தொடர்பு கொள்ளும் போது பாதிக்கப்பட்டவங்க, அரசால் பாதிக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு அரசால் பாதிக்கப்பட்டு புகார் மனுக்கள் மூலமாகவும் அதே போன்று தகவலை பெற்று அவர்களுக்கு தகவலை பெற்றுக் கொடுப்பதற்காகவும் அவ்வப்போது
பல பகுதிகள் அவர்கள் பெயரில் கேட்டாலும் அல்லது எனது பெயரில் மனு செய்து அவர்களுக்கு தகவல்களை பெற்றுக் கொடுக்கிறேன். அது சரிங்க. சிறப்பு சிறப்பு சிறப்பு. அப்ப இப்ப வந்து நீங்க வந்து இருக்கிறது விருதாசலம் வட்டம், மங்களம்பேட்டை, கடலூர் மாவட்டம். கடலூர் மாவட்டம். அதாவது உளுந்தூர்பேட்டை, மங்களம்பேட்டை என்றாலே முஸ்லிம்கள் பெருவாரியாக இருப்பார்கள். நீங்கள் செய்யக்கூடிய சமூக பணி எல்லா மக்களுக்கும் உள்ளடக்கியதா, விளிம்பு நிலை மக்களுக்கானதா அப்படிங்கறத சொல்லுங்களேன். இப்போ நான் வந்து மத சார்பின்மையை மிகவும் ஆழமா பாக்குறேன். எம்மதமும் யாருக்கும் வந்து எந்த மதத்தின் பேர்லயும் எனக்கு இது கிடையாதுங்க. எல்லா மதத்தினரும் சகோதரர்கள், சகோதரிகள். அந்த அடிப்படையில தான் நான் ஆரம்பத்திலேருந்தே இருக்க வேண்டிய நிலைப்பாட்டுல இருந்துகிட்டு வாங்க. ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பு. நீங்க அதே நேரத்துல கடந்த 93ல மதுரையில அமீர் ஜகான்றவங்க ஒரு உறுப்பினராக சேர்ந்த அகில உலக தமிழர் நண்பர்கள் சங்கம், அகில இந்திய மத சார்பின்மை இயக்கம், அதுல வந்து கூட ஒரு உறுப்பினராக இருந்தேன். 238 நம்பரு இருந்தாலும் அது இப்ப செயல்பாட்டுல இல்ல, நான் அவங்க தொடர்பு இல்லை. சரிங்க சரிங்க. அதே நேரத்துல சொல்லுங்க தொடர்ந்து சொல்லுங்க. அதே நேரத்துல நான் 81ல இஸ்லாமிய இளைஞர் நற்பணி மன்றம் செயலாளராக பொறுப்பேற்றேன். சரிங்க. அதுக்கு பிறகு 86ல ஜனதாதளம் செயலாளராக இருந்தேன். அப்புறம் இஸ்லாமிய இலக்கிய மன்றம் செயலாளராகவும் இருந்து வந்தேன் மங்களம்பேட்டையில. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த ஜிகாத் அமைப்புல கூட கொஞ்ச நாள் ஆலோசகர். பழனி பாபா அவர்கள் நடத்தி வந்த சமூக புரட்சி இயக்கமான அந்த புனித போராளியில கூட சில கேள்விகள் அப்படி இப்படின்னா என்னுடைய சரிங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா குவைத்திலிருந்து திரும்பியோர் மறுவாழ்வு பேரவையில தலைவரா போட்டு அந்த திரும்பியவர்களுக்குன்னா ஒரு நண்பர் குவைத்திலிருந்து வந்து அப்துல் மஜீத் என்பவர் மூலமாக அந்த பணியை சில காலம் பணிபுரிந்தேன். ரொம்ப சிறப்பு. இப்போ நீங்க வந்து உங்கள் அரசியல் சார்பான விஷயங்கள் போறதுக்கு முன்னாடி சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்க. சொல்லுங்க. அதே மாதிரி ஒரு நேர்வழி என்ற ஒரு மாத இதழ் ஒருத்தர் 85-86ல அதுல என்னுடைய இத வந்து ஒரு கௌரவ பிரதிநிதியா இருந்து அந்த புக்குக்கு ஏதாவது நீங்க படைப்புகள் செய்யணும் அப்படின்ற ஒரு அஜிரத்தை இருந்தது. அதுல என்னுடைய படைப்புகள் வந்து ஒரு சிறப்பான ஒரு வரதட்சணை என்ற ஒரு கவிதை நான் எழுதியிருந்தேன். அது சிறப்பான கவிதை. தாங்கள் கவிஞரும் கூட? நான் கவிஞர் தான். என்கிட்ட கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட கவிதைகள் உறங்கி கொண்டிருக்கிறது. கவிதை என்பது விதை போன்றது. கவிதை என்பது அந்த கவிதைகள்னா அந்த கையால எழுதின திறதிகளை அந்த ஆபிரிதில் பார்த்தார். அதுல வந்து பெண்ணை பற்றியோ, சமூகத்தை பற்றியோ, ஒரு ஒற்றுமையை பற்றியோ பல தலைப்புகள்ல அது எழுதப்பட்டிருக்கு. ஒரு தாயை பற்றியோ, ஒரு எப்படி பல்வேறுபட்ட தலைப்புல ஆன்மீகத்தை பற்றியோ அதுல எழுதியிருக்கு. இப்ப டக்குன்னு நினைவுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கவிதையை சொல்ல முடியுமா? ஏதோ ஒரு கவிதை சொல்லுங்க. நான் ஒரு கவிதைய சொல்றேன். இந்த நினைவுல இருக்கிற ஒரு கவிதையை கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். அது பல புக்ல கூட வந்தது. சரிங்க. அந்த கவிதை வந்து அந்த மேலேதான் இருக்கும். அது அருமையான கவிதை. அது ஒரு கவிதைங்க தம்பி. நான் வந்து இத எழுதுனது வந்து 91லைங்க. 1991. 92ல 25/3/92 அதுல எழுதியிருக்கேன். இது தினகரனுக்கு அனுப்பியிருக்கேன். நேர்வழி மாத இதழ்ல வெளியாயிருக்குங்க. இதுல அத அப்படியே படிக்கிறேங்க, பாத்துங்க. தாராளமா சொல்லுங்க. தலைப்பு வரதட்சணை. வரதட்சணை என்னும் மாய வலையினிலே சிக்கிக் கொண்ட வண்ணமிகு மயில்கள் எல்லாம் மண்ணில் வாடியே அழிகிறது. வலிமையிழந்த பெண் குயில்கள் வாழ்வெனும் கடலினிலே மூழ்கி வசந்தமில்லா மலர் வாழ்வை எண்ணி வாடியே மடிகிறார்கள். வாடிய பெயர்களைப் போல் இன்னும் வாடியே அழுது கொண்டு நிலையை நிலாவிடம் சொல்லி சொல்லி மனம் வாடிதான் அழுகிறார்கள்.
வான் இடிகளை பூமி தாங்கிக் கொள்ளும். வரதட்சணை என்னும் இடிகள் பெண்ணின் வாழ்க்கையில் இடித்து விட்டால் வாழ்க்கை என்பதே நாசமாகும். வரதட்சணை என்ற கொடிய விஷமே வராதே பெண்களின் விதி ஏட்டினிலே. வலிமையில்லா பெண் மனதை வாடி அழிய செய்திடாது. வராதே வராதே வரதட்சணையே பெண் குயிலை வம்பினிலே சிக்கி வைத்திடாதே. வரதட்சணை என்னும் கொடிய மிருகத்தை நம் வாழ்விலே அடித்து விரட்டிடுவோம். வாருங்கள் தோழர்களே வரதட்சணையை விரட்டுவதற்கு. சிறப்பு சிறப்பு சிறப்பு. அருமையாக வரதட்சணை என்ற கொடுமையின் காரணமாக நம்முடைய பெண்மணிகள் எல்லாம் முதிர் கன்னிகளாக மாறிவிட்டார்கள். இன்னைக்கு வந்து அந்த பெண்ணுக்கு இது மாதிரியான டிமாண்ட்ஸ் எல்லாம் வைக்கிறதே பெண்மணிகளாகத்தான் இருக்கிறார்கள். மாப்பிள்ளையின் அம்மாவாக, மாப்பிள்ளையின் அக்கா, தந்தைகளாக. நீங்க சொல்லும் போது நானும் எழுதிய ஒரு கவிதை முதிர் கன்னிகள் தலைப்புல, அது ஒரு பெரிய நீண்ட கவிதை. நாங்கள் பிரசுரிக்கப்படாத புத்தகங்கள், நாங்கள் பிரசுரிக்கப்படாத புத்தகங்கள், எங்களில் இலக்கிய நயமிருந்தும் இலக்கண முறையிருந்தும் கைக்கூலி கொடுக்க பணமில்லாத காரணத்தினால் படிக்கப்படாமல் கைப்பிரதியாகவே காலமெல்லாம். எங்களை விலை கொடுத்து வாங்கி படித்து, எங்களை விலை கொடுத்து வாங்கி பிரித்து, வார்த்தைகளில் விழும் அமுதம் பருகி வாக்கியங்களின் இன்பம் சுவைத்து, முழுவதும் படிக்காமல் அவசர அவசரமாய் முன் அட்டையில் மயங்கி வாடகைக்கு கிடைக்குமா என வாசகன் கேட்கிறான். என்ன சொல்வது? ஏளனம் செய்வதில் எவர்க்கும் சளைத்தவன் அல்லவே என் தமிழ் வாசகன். நாங்கள் பிரசுரிக்கப்படாத புத்தகங்கள். எழுதியவரே எம்மை ஏறெடுத்து பாராத போது வீணில் வாசகனை குறை கூறி விளையும் பயன் என்ன? பெற்றோரே மற்றோரே கரையான் அரித்து கரைந்து போகும் முன்னே, காமுகனின் கோரப்பசியால் கலங்கப்படும் முன்னே கரையேறத் துடிக்கின்றோம், காப்பாற்ற உங்களை அழைக்கின்றோம். இன்னும் நாங்கள் பிரசுரிக்கப்படாத புத்தகங்கள். இத மாதிரி முதிர்கன்னிகள் அப்படின்ற தலைப்புல நானும் கவிதை எழுதியிருந்தேன். இதை விழித்தெழு உணர்வுகள் உருவாக்குன்ற கட்டுரை நூலோடு கவிதை நூலும் வெளிவந்தது. அருமையான ஒரு வரிகள், அத மனதில் அருமையா அதை பதியும்படி நிறைய பேருக்கு அது பயன்பெற்றிருக்கோம். நிச்சயமா. அதே மாதிரி வான்மறை என்று கூட ஒண்ணு எழுதியிருந்தேன். சொல்லுங்க. வான்மறை. வான்மறையினை திறந்தேன், அங்கே வாழ்ந்தவர் முதல் வருகின்றவர் வரை வடிவமைத்து தந்த அந்த வல்லவனுக்கு எனது புகழ் அனைத்தும். வாடுகின்ற நெஞ்சங்களை திருமறை வாடாதே என்று சொல்கிறது. உலகில் வதைக்கின்ற நெஞ்சங்களையும் வன்மையுடன் கண்டிக்கிறது. வான்வெளி விண்மதியும் மனம் வான்வெளி விண்மதியும் மனம் வதங்கிவிட்ட மானிடனை வாழ்த்துவது போல் வானில் நட்சத்திரம் வாழ்த்துவது வல்லவன் தானே. நிச்சயமாக. வாழாத மனங்களுக்கு புதிய வான்மறை வார்த்தைகள் ஆறுதல் என வல்லவனின் திருநபிகள் உலகில் வந்து சொன்னாரே. வலிமை இழந்த மனங்களை இங்கு வதைத்திடும் மனிதர்களுக்கு வாருங்கள் மறுமைக்கு என்று வான்மறை அழைக்கிறது. சிறப்பு. வான்மறையே என் விதியின் ஏட்டை பார்த்து வதங்கும் என் மனதுக்கு நல் வார்த்தை ஒன்று சொல்லிவிடும் அப்படின்னு முடிக்கிட்டேன். அதாவது இறைவனின் திருமறையை தித்திக்கும் திருமறைக்கு நீங்களே தேன் தடவி அதை மக்களுக்கு இரையாக்கி வைத்திருக்கிறீர்கள், உணவாக்கி வைத்திருக்கிறீர்கள். அற்புதம், அற்புதம். சொல்லுங்க. ரொம்ப சிறப்பு. பல்வேறு கவிதைகளை நீங்கள் எழுதி அது உறங்குகின்றது. கவிதை என்பது விதைகளுக்கு சமம். அது காலத்தை பயிர் செய்யப்பட வேண்டும், மக்களுக்கு பயன்பட வேண்டும்.
வல்ல இறைவன் உறங்கும் உங்கள் கவிதைகளை உலகம் அறிந்திட நூலாக்கம் பெறுவதற்கு வலைச்சுடர் வானொலி பிரார்த்திக்கிறார். ரொம்ப சிறப்பு. இப்ப நீங்க வந்து பல்வேறு சொல்லுங்க. பல்வேறு அமைப்புண்ட இது இல்லாம ஒரு நிகழ்வு இஸ்லாமிய இலக்கிய கழகம், நான் இஸ்லாமிய இலக்கிய கண்டு வச்சிருந்தேங்க தம்பி. அது மங்களம்பேட்டையில ஒரு நாள் தகவல், ஒரு ஹதீஸையோ ஒரு இதையோ குறிப்பிடுவேன். சொல்லுங்க. காப்பீடத்தால எழுதுவேன். அது சமுதாயத்துல உள்ளவங்க அதை வந்து இதெல்லாம் ஏன் எழுதுறான், அதாவது அனாதைகளின் சொத்துக்களை யார் அபகரிக்கிறார்களோ அவர்கள் நெருப்பு குண்டத்தில் தான் நுழைவார்கள் அந்நிசா அப்படின்னு அதை எழுதுறேன். நிச்சயமா அது இறைவனின் வாக்கு. ஆமா, அது சமூகத்தில் உள்ளவர்கள் இவன் ஒரு அவேர்னஸ் கொண்டு வரான், நம்மள பாதிக்கிற மாதிரி அந்த போர்டை தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்படின்னா வாழ்க்கையில நிறைய விஷயங்கள்ல நான் வந்து ரொம்ப நொந்து போனதால அந்த கவிதைகள்லாம் இரவு நேரத்துல நான் என்ன செய்வேன்னா, தூக்கம் வரலன்னா ஒரு கவிதையை உருவாக்குவேன் ஒரு தலைப்புல. அது சரிங்க, அது சரிங்க. சரி, நீங்க இளமை காலம் நீங்க சொல்றது ரொம்ப சரி. நம்ம அப்படி சிந்தனை எப்போது தொடங்கும்னு சொல்ல முடியாது. ஒரு பேனாவையும் ஒரு பேப்பரையும் வச்சுக்கிட்டே தூங்கணும் எந்த நிமிஷத்துலயும். இப்ப நான் என்னுடைய பழக்கம் அதுதான். நான் வந்து என்ன செய்வேன்னா, தூக்கம் வரலண்டா ஒரு பேப்பரை ஒரு பேனாவையும் உறங்கும் போது வச்சிருப்பேன். விடிய அது வராது எனக்கு. உடனே ஒரு கவிதையா அது உருவெடுத்த உடனே தூக்கம் வரும். மறுநாள் அந்த கவிதையை டச் பண்ணி என்னுடைய புத்தகத்துல அது வடிவமாக்குவேன். நிச்சயமா. அதாவது என்னுடைய பழக்கம். அதாவது படித்து பெரிய கலைகள் கற்ற கவிமாமணிகளுக்கு நினைத்த நேரத்தில் கவிதை வரலாம். நம்மள மாதிரி உணர்வு பூர்வமானவர்கள் சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை செரிக்க முடியாம அதை நினைச்சு வேதனைப்பட்டு நாம் எடுக்கக்கூடிய ஆயுதம் பேனாவாக இருக்கு. அதனால்தான் எனக்கு பேனா தான் ஆயுதம். என்னை வந்து அதிகமா பப்ளிக் மத்தியில ஒரு பேனா எடுத்துட்டா அதோட அந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிடும். அருமை அருமை, சிறப்பு 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 அப்படின்னு பலரும் பேசக்கூடியவர்கள். அது மட்டும் இல்ல, பள்ளியின் மேலாண்மை குழு உறுப்பினரா இருக்கேன், பெற்றோர் ஆசிரியர் சங்கத்துல உறுப்பினரா இருக்கேன். இது மாதிரி அரசு சார்ந்த அமைப்புகள்லயும் இருக்கேன். சுற்றுச்சூழலுக்காக நான் வந்து ஒரு கலெக்டர் போன்ற மாவட்ட ஆட்சியர் போன்றவர்கள்ட்ட ஒரு சான்றிதழ் பெற்றிருக்கேன். அது நான் நிறைய அவார்டு நான் வாங்கியிருக்கேன். நிறைய சமூக பிரச்சனைய எடுத்திருக்கேன். இப்ப என்னன்னா என்னுடைய கருத்து என்னன்னா, சில ஈகை இல்லாதவர்கள், பணத்தை அதிகமாக வைத்துக் கொண்டு தான தர்மம் செய்யாதவர்கள், இது போன்றவர்கள்னா உலகத்தில் வந்து நிறைய இருக்கிறாங்க. அதெல்லாம் கண்டு எனக்கு மனம் வாடும் போது அதை நான் வந்து கவிதையா கூட இயற்றிருக்கேன். நிச்சயமா. இப்ப நீங்க சொன்னீங்க மனதுல தாக்கம். ஆமா, உண்மை உண்மை. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, பணம் வைத்திருப்பவர்களுக்கு இலகும் மனம் இல்லை என்று. உலகத்தின் பணத்தில் 90% பணத்தை 1% உள்ளவர்கள் தான் வைத்திருக்கிறார்கள். மீதி உள்ள 99% மக்கள் கிட்ட இருக்கிறது 10% பணம் தான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் என்கின்ற அதி அற்புத மார்க்கத்தை நிறைவு செய்வதற்காக வந்து அவர்கள் மக்களுடைய மனங்களிலே விதைத்ததெல்லாம் ஈகை குணத்தை விதைத்தார்கள். அதாவது எப்படி வெள்ளம் பள்ளத்தை நோக்கி போகிறது, ஒரு தண்ணி வந்துச்சுன்னா மேட்டுப்புறத்திலிருந்து தண்ணி வரும்போது எங்க பள்ளம் இருக்கோ அங்க போகும். அப்படி போகும்போது அந்த மேடுகளிலே இருக்கக்கூடிய மண்களை மற்ற இதை கொண்டு வந்து அந்த பள்ளத்தை நிரப்பும். அதுபோன்று வற்புறுத்தல் இல்லாமல் சுயமாகவே நீ உன்கிட்ட பொருளாதாரம் இருந்துச்சா, இறைவன் சொல்றான் நான் உனக்கு 100% தர்றேன், அதுல 2.5% நீ எனக்கு கொடு. உனக்கு எப்படி கொடுக்கறது? நான் ஏழையாக வருவேன், அனாதையாக வருவேன், வசதியற்றவனாக வருவேன், கடன்காரனாக வருவேன். இப்படியாக வரும்போது அவர்களுக்கு உதவி செய்யறதுங்கிறது இறைவனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய பணியா இருக்கு. அந்த இதைத்தான் நீங்க வந்து இறைப்பணி, ஆன்மீக பணியும் வந்து ரொம்ப சிறப்பு. அந்த பணிக்காக நாம் வந்து இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அது போன்ற இந்த இஸ்லாமிய கருத்துகள், திருக்குரான் கருத்துகள், நபிகளார் கருத்துகள், இது போன்ற கருத்துக்களை எல்லாம் படிக்கும் போது அது ஒரு முறை படித்து விட்டால் ஆழமாக என்னுடைய மனதில் அது
நின்று விடுகிறது. அது அர்-ரஹீக் போன்ற, திருக்குரான் போன்ற, ஹதீசுகள் போன்ற அவைகளை எல்லாம் நான் 2-3 முறை பல முறை அதை திரட்டி பல்வேறு நிலைகளில் அதில் கருத்துக்களை நான் ஆய்வு செய்வதுண்டு. அதை பற்றி அதே மற்ற மதத்தினருடைய வேத புத்தகம் அப்படின்னும் போது அதையும் டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். சமஸ்கிருதம், பைபிள் போன்றவைகளையும் இருப்பேன். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, என் வாழ்வில் மது, சூது, கொலை, களவு, காமம் அது எனக்கு பிடிக்காதுங்க. அது எனக்கு பிடிக்காத. அது சம்பந்தமா இருக்கிறவங்கள்ட்ட அதிகமா உட்கார்ந்து இருக்க மாட்டேங்க. இந்த நம்பிக்கை துரோகம், நயவஞ்சகம், இது திட்டமிட்டு ஒருவரை அதிகமாக அவருடைய பொருளாதாரத்தையும் பொருளையும் பூமியும் அது போன்ற நிலைப்பாடுகள்லாம் எனக்கு பிடிக்கிறதில்ல. அது மாதிரி இருக்கிற நிலையில அது கவிதை வடிவமாக அந்த கருத்துக்களை நான் பதிப்பதில்லை. நிச்சயமா. அதாவது இது போன்ற சிந்தனை உள்ளவர்கள் ரொம்ப கம்மி. அவன் என்ன சொல்லுவாங்கன்னா, ஊர்ல இவன் கலகக்காரன், அதுதான் பட்டம். அதாவது சட்டங்களை இந்த நாட்டில் நிறைவேற்ற வேண்டும், இறைக்கட்டளையை நிறைவேற்ற வேண்டும், உண்மையை பேச வேண்டும் என்ற ஒரு உறுதியான எண்ணங்கள் என்னுடைய இளமையிலே அது பதிந்து விட்டதால் நான் அதை மாற்றவும் முடியவில்லை. மற்ற வழிகளுக்கு செல்லவும் என் மனம் போ என்று சொல்லாதம இருக்கிறது. அது என்னுடைய ரத்தத்தோடு இருக்கிறதால இடையில் அதை என்னால புகுத்த இயலவில்லை. உண்மை. பொதுவா உலக மதங்கள் அனைத்துமே ஒரு வேரிலிருந்து தான் வந்துச்சு. இறைவன் தன் சீவனை, தன் ரூஹை ஒரு மனிதனை படைத்து அவனில் ஊதினான். அவன் ஆதி சிவனாக, ஆதமாக உருவெடுத்து இந்த மண்ணில அதோட கொள்கைகளை உருவாக்கினா. அது கிளைகள் பரப்பி பல்வேறு வாழ்வியல் நெறிமுறைகளா இருந்துச்சு. அனைத்து நெறிமுறைகளுமே நல்ல விஷயத்தான் சொல்லுது. ஆனா அதுல எப்பொழுதுமே தவறானவர்கள், அதுக்கு செயல்படாதவர்கள், அதுக்கு அந்த கொள்கைகளுக்கு உட்படாதவர்கள் இந்த மாதிரியான தவறான விஷயங்களை செய்வாங்க. ஆனா பெருமானார் நபிகளார் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் செஞ்சதே அவர் ஒரு கலகக்காரரா தான். ஒரு ஏன்னா மக்காவில இருந்து அந்த மக்களுக்கு அவர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருந்தாருன்னா, அவருக்கு உலகத்தின் அழக படைத்த பெண்ணை கொடுத்திருப்பாங்க. எவ்வளவு சொத்து கேட்டாலும் அந்த சொத்தை கொடுத்திருப்பாங்க. அவரையே அந்த சவுதி அரேபியா மக்கமா நகருக்கு அரசனாக்க கூட தயாரா இருந்தார்கள். ஆனால் சத்தியம், சமத்துவம், சமநீதி என்கின்ற அந்த கொள்கையில் அவர் உறுதியா இருந்ததுனால, அதுக்காக வேண்டி அவர் போராடுறதுனால, ஒரு புரட்சியாளரா இருந்ததுனால, ஒரு கலகக்காரனாக இருந்ததுனால தான் அந்த மக்கள் அவர்களை எதிர்த்தார்கள். அந்த பட்டம் உங்களை போன்று நம்மை போன்றவர்களுக்கு கிடைப்பது நாம் வாழ்வில் செய்த பணிகளுக்கான அங்கீகாரம். அங்கீகாரம். அதாவது நான் சமீபத்தில் சொல்லுது, என்னுடைய கருத்துக்களை பூரா பல மேடைகள்லயும் பேச போவேன். மேடைகள்ல இருக்கும்போது நான் துண்டு சீட்ல எழுதிட்டு அந்த கருத்துக்கள் பல மதசார்பின்மை நாடு என்பதால ஒரு மதத்தை பேசாமல் பல்வேறு மத கருத்துக்களையும் அதை கலந்து அந்த விஷயத்த சொல்ல வருவேன். அப்ப கூட மனிதர்களின் செயல்பாடுகள் அனைத்தும் எண்ணங்களை கொண்டேதான் உருவாகின்றது. இது மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக என்னென்ன எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்க முடியாதுங்க. அதிகாரத்தினால் எதையும் சாதிக்க முடியாது, அன்பினால் தான் எதையும் சாதிக்க முடியும் என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க. அந்த அதிகார படைத்து ஒரு சிறுவனை இதற்கு போய் இந்த வேலையை வாங்கிட்டு வாப்பா தம்பி இந்த பொருளை என்றால் போயிட்டு வா அப்படின்னு சொல்றது அவங்க கேட்க மாட்டான். அன்போடு சொல்லும் போது இதை நபிகளார் அவருடைய காலத்திலே இந்த விஷயங்கள் எல்லாம் பல்வேறு நூல்கள் மூலமாக நாம் அதை பார்க்க முடியுது. அதே நேரத்தில் பிறர் துன்பத்தை கண்டு மகிழாதீர்கள், அத்துன்பத்தில் நீங்களும் சிக்கலாம் என்று கூட நபிகள் நாயகம் சொல்லி. சிறப்பு. நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய திருவள்ளுவர் கூட அன்பிலார் எல்லாம் தமக்குடையார், அன்புடையார், அன்பிலார் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் திருக்குறள் நிறைய இது பண்ணுவேன். திருக்குறளுக்கும் நம்ம கருத்துக்களுக்கும் ஒற்றார் போல இருக்கும் சில விஷயங்கள், நிறைய விஷயங்கள். இல்ல இந்த இது அன்பிலார் எல்லாம் தமக்குடையார், அன்புடையார்,
என்றும் உரியர் பிறர்க்குன்ட்டு ரொம்ப தெளிவா திருவள்ளுவர் சொன்னாரு. அதுக்கான ஒரு வாழ்க்கை அவரு நம்முடைய திருவள்ளுவர் நல்ல கவிதைகளை நல்ல எண்ணங்களை சொன்னார். ஆனால் நபிகளார் சொன்னதோடு மட்டுமல்லாமல் அதை வாழ்ந்து காட்டினார், அதை வழிகாட்டினார். மக்கள் பிறர்கள் அவரை பின்பற்றக்கூடிய தோழமையாளர்களும் இன்றும் அந்த கொள்கையிலே இஸ்லாமிய கொள்கையிலே ஈடுபடக்கூடியவர்கள் நபிகளார் சொன்ன கருத்துக்களை தங்கள் வாழ்வியல் நெறியாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்று எடுத்துக்கலாம்ல? இதை அது மட்டும் இல்லாத இந்த அடியார் என்ற ஒருத்தர் புக்கு எழுதினாருங்க, அப்துல்லா அடியார். அவருடைய 16வது இதுல ஒண்ணு சொல்லியிருக்காருங்க, முன்கூட்டி சொல்லப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து அந்த பக்திய புராணத்தை பத்தி அத அவர் எம்பிலே கண்டுபிடிச்சிருக்காரு. அது மகிழ்ச்சி வியாசிய முனிவரால் எழுதப்பட்ட 18 புராணங்கள்ல ஒன்று. சரிங்க, அது பக்திய புராணம். அந்த சூத்திரங்களோட பகிஷ்ய புராணம் சொல்லுங்க. அதுல அந்த சமஸ்கிருதத்துல ஏதஸ்மின்னந்தார மிலேச்ச ஆச்சாரியன சமன்விதா மகாமதி இதிகியாத சிஷ்யசாக சமன்விதா நிரூபேவா மகாதேவா மருஸ்தல நிவாசினம் அப்படின்னு ஒரு இத சொல்லியிருக்காரு. பாகம் பக்திய புராணத்துல புராணம் பாகம் 3, சுலோகம் 3, சூத்திரம் 5, 8 இருக்குங்க. சரிங்க சரிங்க. அது தமிழ்லயே சொல்றாங்க. ஒரு அந்நிய நாட்டிலே ஒரு ஆச்சாரியார் சீடர்களுடன் வருவார். அவரது பெயர் மகாமத். அவர் பாலைவனத்தை சேர்ந்தவராக இருப்பார். மகாமூது என்றாலும் முகமது என்றாலும் ஒன்றுதான். அதுக்கு இதுக்கு வந்து சரியா இருக்குங்க, லிங்க சேதி சிகாதினம் இருப்பார்கள் என்று. அதுல சுமச்சுருத சதானக உச்சாரிடே சர்பைக்கு பனிஷ்டிய ஆனோமமா ஒசலை நைஸ்மஸ்தரா அப்படின்னு பாகம் 3 சுலோகம் 25 அப்படின்னு எழுதிருக்காங்க. அது லிங்க சேதி என்றால் சுண்ணத்தாகம் போது தலையில் குடிமை இருக்காது, தாடி வைத்திருப்பார், மாமி தோன்பார்கள், சப்தம் போட்டு அழைப்பார்கள். முசலை என்றால் முஸ்லிம் என்று புராணம். இதெல்லாம் வந்து ஆமாங்க. இது போன்ற புக்குன்னா நிறைய நான் படிக்கிறது வழக்கம். அற்புதமான விஷயம். இப்ப நீங்க சொன்ன விஷயம் அடியார் சொன்னதுன்னு நீங்க சொன்னீங்க. இப்ப நான் வந்து ஒரு அடியாருடைய புத்தகத்துல அவர் தொகுத்து எழுதியிருக்காரு, குறிப்பெடுத்து எழுதியிருக்காரு. அதே மாதிரி முஸ்லிம் பெரியவர் ஒருத்தர் இந்த ராமலிங்க சுவாமிகள் மற்றும் உள்ள இந்து மத கூட்டங்கள் எல்லாம் கலந்துகிட்டு இந்த விஷயம் சொல்லுவாங்க. சமீபத்துல இறந்து விட்டாரு. அவரு மதுரை ஆதீனம் நினைக்கிறேன். இல்ல அவர் இஸ்லாமியர். மாதிரி நீங்க சொல்லக்கூடிய நிறைய அப்பதான் எப்படின்னா கல்கி அவதார்னு சொல்லக்கூடிய அந்த இறுதி தூதர் முகமது நபிகள் தான் அப்படின்னும் பல்வேறு விஷயங்கள் இருக்குது. உண்மையிலேயே வந்து எவர் ஒருவர் ஆய்வு கண்ணத்தோடு காய்தல் ஓத்தல் இன்றி நல்ல சிந்தனையோடு படிச்சார்னா திருக்குரானையும் சரி நபிகளார் அறிவித்த ஆதாரபூர்வமான ஹதீதுகள் கிட்டத்தட்ட 4.5 லட்சத்துக்கு மேல ஹதீஸ் இருக்கிறாங்க. போன்ற அபுதாவுது போன்ற எல்லா நூல்கள்லயும் ஹதீஸ்லயும் நிறைய விஷயங்கள் நம்ம அதை அவங்க படிச்சாங்கன்னாக்கா அவங்க மிக தெளிவா விளங்குவாங்க. இன்னொரு விஷயத்த நம்முடைய நேயர்கள்ட்ட சொல்லணும். எந்த மதமாக இருந்தாலும் அந்த மதம் சார்ந்து அந்த கொள்கை சார்ந்து எவர் செயல்படுறதுங்கிறது சாமானிய விஷயம் கிடையாது. எப்படி வேணாலும் வாழணும்னா எல்லாரும் வாழ்ந்துடலாம். ஆனா இப்படித்தான் வாழணும், இப்படி நல்ல விஷயங்களை செயல்படணும். ஒரு முஸ்லிமாக ஒரு மனுஷன் 1 மாசம் வாழ்றதுங்கிறது பெரிய சாதனை. ஏவல்களை ஏற்று விலக்கல்களை விலத்து ஹராம் விடுத்து ஹலால பேணி நடக்குன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு பெரிய விஷயம். இப்போ ஒன்னும் ஒரு இந்து பிரேதம் போகுதுன்னா ஆரம்பத்திலே முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அந்த பிரேதம் போகும்போது நீ எழுந்து மரியாதை கொடுன்ற ஒரு இதையே நாம பார்க்க முடியுது. முகமது நபி சொன்ன நபிகளார் தன்னுடைய தோழமையோடு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு யூதருடைய ஜனாசா போது நபி எந்திரிச்சுட்டாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிற இவர் முஸ்லீம் அல்லவேன்னு சொல்லிட்டு, அல்ல அவரும் ஒரு உயிர் தானே, இறைவன் படைத்த ஒரு உயிர் தானே,
அந்த உயிர் எனக்கு மரியாதை செலுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமா அதெல்லாம் ஒரு மனிதாபிமானத்துடைய பெரிய ஒரு பேரன்பு உள்ளவங்களால் தான் அந்த மாதிரி எல்லாம் செயல்பட முடியும். நிச்சயமாக அப்படிப்பட்டவர் நமக்கெல்லாம் என்னுடைய வாழ்நாளில அதெல்லாம் நான் கடைபிடிக்கிறேன். ரொம்ப அற்புதம், ரொம்ப அற்புதம், சிறப்பு சிறப்பு சிறப்பு. இப்ப நீங்க சொல்லும் போது வேற சில விஷயங்களுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுடைய அரசியல் பார்வை பற்றி பேசும்போது இடையில சொன்னீங்க ஜனதா தளத்துல இருந்தேன் அப்படின்னு சொன்னீங்க. இல்ல நான் அத பாதிலே விட்டுட்டேன். நானு அரசியல்ல ஆரம்ப சூழ்நிலையில காங்கிரஸ், ஜனதா தளம் போன்ற கட்சிகள்ல ஒரு சிறிய பொறுப்புல இருந்தாலும் அது எனக்கு ஏன் பிடிக்கல, அரசியலை விட்டு விலகிட்டேன், அரசியலை விட்டு அப்படின்னு அவங்க அது அரசியல் ஒரு எனக்கு அது சொல்ல போனா ஒரு வேன்ல எடுத்துட்டு போறாங்க, அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்குறாங்க, ஏதாவது கொடுக்குறாங்க, ஒளிகண்ட கத்துறான், வாழ்கண்டா வாழ்கண்ட கேட்கிறாங்க. அது அந்த கட்சிக்காரர்களை சொல்றேன். அதுல நாம போய் ஒருத்தனை ஒளிகண்டு சொல்றதுக்கு இறைவன் சொல்றான், ஒளிகண்டு சொல்றதுக்கு உனக்கு ரைட் இல்ல, வாழ்கன்னு சொல்றதுக்கு ரைட் இல்ல. உண்மைதான். ஆனா இப்போ நம்மை போன்ற பொது நீரோட்டத்துல போயிட்டு ஒரு நல்ல பேர் எடுத்துட்டு வாழ்க்கையே ஒரு தவமாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவர்கள் இது மாதிரியான அரசியல் விஷயங்கள்ல ஈடுபட்டு நேரம் வீணா போகுது, பொருள் வீணா போகுது, பலன் ஒன்றும் இல்லைங்கும் போது கீழே பலன் தான் என்னுடைய கருத்து. என்னண்டா பலன் அனுபவிக்கிறவங்க அவங்க. நாம அவர்களுக்காக ஒரு வீணான நேரத்தை நாம செலவு செய்யறோம், அது தவறுன்னு உணர்ந்து அரசியல் எனக்கு பிடிக்கலைங்க. நிச்சயம். அதே மாதிரி நீங்க சொன்னீங்க பழனி பாபா அவர்களை பத்தி சொன்னீங்க. முஸ்லிம் அல்லாத மாதிரி தேவேந்திர குல வெள்ளாளர்கள், தலித் மக்கள், தேவர்கள், செட்டியார்கள், கவுண்டர்கள் இவங்களெல்லாம் அவரை நல்லா புரிஞ்சு வச்சிருந்தாங்க. அவருக்கு நிறைய ஆறுதல் சொன்னாங்க. இல்ல நீங்க சொன்ன பழனி பாபானா அவங்களெல்லாம் நிறைய பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் கூட அவருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். பல கூட்டங்கள்ல நான் இவங்க 2 பேரையும் நான் பார்த்தேன். எங்கேயாவது பொதுக்கூட்டம் நடக்கும்போது இருந்து பார்க்கும்போதுங்க அது எனக்கு அந்த பார்க்கும்போது அவர்கிட்ட நிறைய விஷயங்களை நிறைய அரசியல் கட்சியினர், அரசியல் தலைவர்கள்னா அவரை ஏற்றுக்கொண்டாங்க. அது ஒரு பெரிய விஷயம்தான். அவர் நெருக்கமா சந்திச்சிருக்கீங்களா, பேசிருக்கீங்களா பழனி பாபாவுடைய ராமதாஸோடைய? ராமதாஸ் நம்ம திண்டிவனத்துல பக்கத்துல வருவாங்க. பழனி பாபா இருக்கும்போது அவர் அந்த வடபழனியில மசூதி தெருவுல இருப்பார். ஆமா ஆமா. அங்க இருக்கும்போது அவருடைய எல்லாம் சாப்பாடு ஆக்கி எங்க கடையில சாப்பிடுவாங்க. அது நினைக்கும் போது எனக்கு வேற மகாத்மா காந்தியடிகள் நினைவு வந்து. ஓஹோ ஓஹோ ஓஹோ. வலைச்சுடர் வானொலி டிஜிட்டல் ஆன்லைன் வியாபாரம் தொடர்பு கொள்ள 8072640486 என்ற எண்ணுக்கு நீங்கள் தொலைபேசியில் அழைக்கலாம் அல்லது வாட்ஸ்அப்பிலும் அழைக்கலாம். தொடர்பு கொள்க 80 74 04 86. இந்த எண்ணிற்கு தாங்கள் பகிரி என்னும் வாட்ஸ்அப்பிலும் மொபைலிலும் தொடர்பு கொள்க. உங்கள் பிரியமான வானொலி வலைச்சுடர் வானொலி.